ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் தக்காளி எடுத்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து கத்திரிக்காய், வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை. ஒரு சட்டி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதும் வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். பிறகு தக்காளி பழம், வெங்காயம், 2 ஸ்பூன் கறித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரைசல், இதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிட்டுது. கத்திரிக்காயை எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் நான் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதோடு சேர்த்து வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை போடுறேன். இதை நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம், வெங்காயம், புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து அதோட கறியோடு சேர்த்து நல்லா அவிய விடணும். அந்த மசாலா அந்த கத்திரிக்காயோடு சேரணும். சேர்ந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நல்லா லோவில் விட்டுட்டு கன நேரம் இதை அவிய வைக்க வேணும். இப்போ நான் அதுக்கு அளவாக 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். கறி நல்லா கொதித்து கொண்டு வரும்போது இப்போ நான் பால் விடுறேன். பாலை விட்டு நல்லா அவிய வைக்கணும். இப்போ குழம்பு நல்லா கட்டியான பதத்துக்கு வந்த பிறகு மல்லித்தலை போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.